சுவாதி கொலை விஷயத்துல உண்மையில என்னதான் சார் நடந்தது? மேலோட்டமா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கொலை. அந்த பையன் வந்து அந்த பொண்ணை காதலிக்கிறான். அதனால் அந்த பொண்ணு வந்து அதை ஏற்றுக்கல. தனக்கு கிடைக்காத ஒருத்தி வந்து வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்ற மோட்டிவில் வந்து அந்த கொலையை பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு. ஆனால் அதை வந்து லவ்வாக வந்து அந்த பொண்ணு வந்து நினைக்கல. இதுதான் போலீஸ் நினைக்கிறாங்க மட்டும் இல்லை, இப்படி சொல்லி இந்த கேஸை முடிக்கலாம் அப்படின்னு போலீஸ் நினைக்குது. பேர் என்ன பேர் சொன்னா? இதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு? அதாவது இதுல சந்தேகப்படுறதுக்கான விஷயம் நிறைய இருக்கு. ராம்குமாரோட நடவடிக்கைகளை பார்த்து வந்து நமக்கு அந்த சந்தேகம் இல்லை, போலீஸோட நடவடிக்கைகளை பார்க்கும்போது அந்த சந்தேகம் வருது. சுவாதியை வெட்டின அருவாள் வந்து நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து எடுத்தோம் அப்படின்னு வந்து போலீஸ் சொல்கிறாங்க. ஒரு சிசிடி கேமராவில் உள்ள ஃபுட்டேஜ் வந்து அவங்களுக்கு வந்து மாட்டுச்சு. அந்த ஃபுட்டேஜை வச்சு இதுதான் சந்தேகத்துக்குரிய நபர் அப்படின்னு வந்து போலீஸ் வந்து ஐடென்டி பண்ணுறாங்க. சூளைமேடு ஏரியாவில் இருக்கிற ஒரு மேன்ஷனோட வாட்ச்மேன் வந்து எங்கள் மேன்ஷனில் தங்கியிருந்த ஒரு ஆள் மாதிரி இது இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ராம்குமார் தான் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சு அவரோட ஊருக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவரை கைது பண்ணி கொண்டு வந்திருக்கணும். இதுதான் ஒரு போலீஸோட எபிசோடாக இருந்திருக்க முடியும். ஆனால் போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் வந்து 2 நாள் வந்து ராம்குமாரை வாட்ச் பண்ணோம், அவர் வந்து ஆடு மேய்க்கிறத போய் பார்த்தோம், அவருக்கு எங்கெங்கெல்லாம் பேக்ரவுண்டு இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தோம், அவர் ஊரை வந்து அன்னைக்கு வந்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் வந்து போலீஸ் என்ட்ரு பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ராம்குமார் பெரிய டெரரிஸ்ட் அப்படின்னு வந்து போலீஸ் சந்தேகப்பட்டாங்களா? போலீஸோட நடவடிக்கைகளில் இவ்வளவு பெரிய மர்மங்கள் ஏன் வந்து இருந்துச்சு அப்படின்றது தான் வந்து பெரிய சந்தேகத்தை வந்து சுவாதி மேட்டரில் வந்து கொண்டு வந்து நிறுத்துது. உண்மையில் சுவாதியை கொண்ட ஆள் மிகப்பெரிய டெரரிஸ்ட்னு போலீஸ் நினைச்சிச்சா? அப்படி நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? அதான் புரியலை. வேற என்ன சந்தேகம்? எந்த குற்றவாளியை கைது பண்ணாலும் அவரை மீடியாவுக்கு முன்னாடி கொண்டு வந்து தங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுன்றதுல போலீஸ் என்றைக்குமே சளைக்க மாட்டாங்க. ஜெயிலில் ராம்குமாரை வந்து அவரோட அட்வொகேட் போய் பார்க்குறாரு. ஆனால் ராம்குமார் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். போலீஸு அல்லது மீடியாவுக்கு முன்னாடி பேச முடியாத ராம்குமார் வந்து அட்வொகேட்டை மட்டும் எப்படி நல்லா பேச முடியும்? ராம்குமார் குடும்பத்துக்கு தொடர்ந்து வந்து போலீஸ் அச்சுறுத்தல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? சுவாதியோட அப்பா வந்து மீடியாவுக்கு பேச மறுத்துட்டாரு. இது வந்து லவ் மேட்டராக மட்டும் இருந்துச்சுன்னா அவர் நிச்சயமாக பேசியிருப்பார். அதை மீறி அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவர் மௌனமாக இருக்கார். சுவாதிக்கும் ராம்குமாருக்கும் ஃபேஸ்புக்கில் மியூச்சுவல் ஃப்ரெண்டாக இருந்த சூரிய பிரகாஷ் அப்படின்றவர் யார்? அவரை என்ன போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா? இந்த பிரச்சனையில் சுவாதியோடைய நெருக்கமான நண்பர்கள், தோழிகள் இவங்களையெல்லாம் வந்து விசாரணை பண்ணுறதுல போலீஸ் தயக்கம் காட்டினது ஏன்? ராம்குமார் தங்கி இருந்த மேன்ஷனில் அவருடைய ரூம்மேட் யார்? அவரை ஏன் வந்து போலீஸ் செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க? சுவாதியை நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் வச்சு ஒரு இளைஞனை அடித்ததா தமிழ்ச்செல்வன் ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ அந்த பையன் யார்? அவரே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து ராம்குமார் மாதிரி இல்லை அப்படின்னாரு. அப்படின்னா அந்த இளைஞன் யாருன்றதை கண்டுபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு வந்து போலீஸ்க்கு இருக்குது. இந்த பிரச்சனையில் வந்து பெங்களூர் அப்படின்றது ஒரு மையமாக இருக்குது. சுவாதி வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த கம்பெனியில் இருந்து விருப்பப்பட்டு வேலையை விட்டு வந்தாங்களா அல்லது அங்கே இருந்து அவங்களா வந்து வெளியேற்றப்பட்டாங்களா? பெங்களூர்லேருந்து வந்த 2 பேர் வந்து சுவாதியை ஃபாலோ பண்ணதா சொல்கிறாங்க. அவங்க யார்? அந்த அருவாள் எங்கேருந்து வாங்கப்பட்டது அப்படின்னு வந்து ராம்குமார் வந்து போலீஸ்க்கு சொல்லியிருக்காரா அப்படின்றது வந்து இன்ன வரைக்கும் சொல்லப்படலை. சுவாதியோடைய செல்ஃபோன் ராம்குமார் வீட்டில் இருந்து தான் எடுக்கப்பட்டது அப்படின்னு வந்து போலீஸ் சொல்லுது. ஆனால் அது வந்து நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. சுவாதியோடைய லேப்டாப் எங்கே? அதை பற்றி வந்து போலீஸ் பேசவே இல்லை. இப்படி பல சந்தேகங்கள் வந்து இந்த கேஸில் இருக்கு. பா, தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கே. போலீஸ் தேவையில்லாமல் எங்களை தொந்தரவு கொடுக்குது அப்படின்னு சுவாதி குடும்பம் சொல்கிறத பார்த்தோன்னா போலீஸ் தலையே வெடிச்சிரும் போலுக்கு. இதை மாதிரி மோர் பொலிட்டிக்கல் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம கொலைன்னு வரும்போது, நம்ம வந்து சாட்சி அந்த மாதிரி விஷயம் வரும்போது மக்கள் வந்து முன்னாடி வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க, பயப்படுறாங்க. எங்கே நம்மளுக்கு அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்துருமோன்னு. இதுவே என் அக்காக்கோ இல்லை தங்கச்சிக்கோ நடந்ததுதான் நான் போயிருப்பேன். ஆனால் இப்போ எனக்கு இல்லைன்ற இருக்கும் போது பயமாக இருக்குது. சரி, நம்ம இது போகணுமா வேணாமா, ஏன் போகணுன்ற கேள்வியும் வருது சில டைம்ஸ்.